அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இனி வருகின்ற நாட்கள் அனைத்தும் முருகப்பெருமானின் நல்லாரில் நிச்சயம் நல்ல நாளாக மாறப்போகுது. உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும்னா முருகா போற்றி எனும் மந்திரத்தை 3 முறை பதிவிடுங்க. இன்னைக்கு இந்த ஒரு வீடியோ பதிவில் யாரை பற்றி பார்க்க போறோம்னா, கடல்ல அலைகள் எப்படி அடுத்தடுத்து வந்துக்கிட்டே இருக்குதோ அதே போல் உங்கள் மனதில் புது புது எண்ணங்கள் தோன்றிக்கொண்டே தாங்க இருக்கும். எப்போதும் மற்றவங்களிடம் புது ஐடியா இருக்கான்னு கேட்டுகிட்டே தான் இருப்பீங்க. சோர்வுன்னு உங்களுக்கு கிடையவே கிடையாது. வாழ்க்கையில் தோல்வி அடைஞ்சு அதில் பாதாளத்துக்கு போனால் கூட மறுபடியும் வீறு கொண்டு எழுந்து நிற்கக்கூடிய நபராக இருக்கீங்க. உங்கள் ராசிக்கு அதிபதி இறக்க சுபாவத்தை அதிகம் கொடுக்கக்கூடிய சனியாக இருப்பதால் மனித நேயத்தோடு எந்த ஒரு விஷயத்தையும் செய்வீங்க. மேலும் 2ஆம் இடமான தன குடும்ப வாக்குஸ்தானத்துக்கு சனி அதிபதியாக இருப்பதால் உங்களுக்கு அதிக அளவில் பணம் வைத்து கொண்டிருந்தாலும் திடீர்னு ஏற்படக்கூடிய செலவுக்கு பணத்தை தேட வேண்டிய சூழ்நிலை எப்போது இருக்கும். பொருளாதாரத்தை பொறுத்தவரை ஏற்ற இறக்கங்கள் நிறைந்திருக்குங்க. மேலும் உங்கள் வாழ்க்கை துணையை பற்றி சொல்லக்கூடிய 7ஆம் இடத்துக்கு அதிபதியாக சந்திரன் வருவதால் உங்கள் வாழ்க்கை துணை கலரசனை மிக்கவராக இருப்பார். உங்களை விடவும் நிதானமாக யோசித்து செயல்படக்கூடிய நபர் தான் உங்கள் துணையாக இருப்பாங்க. நீங்கள் இப்போது சிந்தித்து பார்க்கலாம். அதே போல் உங்களுக்கு வாக்கு சாதுரியம் அதிகங்க. எந்த ஒரு விஷயத்திலும் வேகமான செயல்பாடுகளை விவேகத்தோடு சமாளிச்சிடுவீங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் தொழிலில் ஈடுபட்டால் உங்களுக்கு நல்ல லாபம் உண்டு. எங்கே பணம் புகழும் சேர்ந்து கிடைக்குமோ அங்கே வேலை செய்ய விரும்பக்கூடிய மகர ராசி நண்பர்களுடைய வாழ்க்கையில் இனி பார்த்திங்கன்னா எப்படிப்பட்ட பலன் அமைய போகுது. இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா சிவன்மலை ஆண்டவனுடைய திடீர் வாக்கின்படி மகர ராசி நண்பர்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்க வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் உற்சாக நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தனிப்பட்ட முறையில் உங்கள் ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு சரியான ஒரு பரிகாரத்தை பெற்றுக்கொள்ள வீடியோவில் டிஸ்கிரிப்ஷன் கீழே ஒரு நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாங்க. வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். இந்த நேரம் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா மகர ராசி நண்பர்களுடைய வாழ்க்கையில் ராசிநாதன் சனி பலமாக இருப்பதால் பல வகையிலும் எதிர்பார்த்த உதவி உங்களுக்கு கிடைக்க போகுது. நீண்ட நாட்களாக இருந்து வந்த வேதனையும் சோதனையும் இனி மாறும். உடல் ஆரோக்கியம் வலுப்பெறுங்க. வாகனங்களை செல்லும் போது மட்டும் கவனமாக இருங்க. அரசாங்க காரியங்களில் இருந்த தடை நீங்கிடும். முக்கிய சாதுரியமும் இனி அதிகரிக்கும். தொழில் வியாபாரத்தில் உயர்வுகள் உண்டு. பணியாளர்கள் மூலம் காரிய அனுகூலம் உண்டு. அனுபவபூர்வமான அறிவு இந்த நேரத்தில் உங்களுக்கு கை கொடுக்கும். உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா எளிதாக பணிகளை செய்து முடிச்சிடுவீங்க. செயல்திறன் உங்களுக்கு அதிகரிக்கும். உங்களுக்கான வேலைகளை சரியான நேரத்தில் செய்து முடித்து அதற்கான பாராட்டும் பெறுவீங்க. அதே போல் குடும்பத்தில் இருப்பவங்க ஏதாவது குறை சொல்லியபடி தான் இருப்பாங்க. வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்குவீங்க. கணவன் மனைவி இந்த நேரத்தில் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு செயல்படுவது ரொம்ப நல்லது. பிள்ளைங்களுடைய எதிர்காலம் குறித்த தேவையான பணிகளை கவனிப்பீங்க. அதே போல் பெண்களுக்குன்னு பார்த்திங்கன்னா புத்தி சாதுரியம் அதிகமாக இருக்கும். பயணங்களின் போது கொஞ்சம் கவனமாக இருங்க. வேலைக்கு செல்லக்கூடிய பெண்கள் தங்கள் பொருட்களை பத்திரமாக வைத்திருப்பது நல்லது. கலைத்துறையினருக்கு திடீர் கோபம் உண்டாகலாம். நிதானமாக இருந்தால் நல்லது. புத்தி சாதுரியத்தால் எதையும் சமாளிச்சிடுவீங்க. எந்த ஒரு விஷயத்தையும் தள்ளி போடாமல் உடனே முடிவு எடுப்பது நல்லது. தெளிவான சிந்தனை உங்களுக்கு தோன்றும். எந்த காரியத்தையும் செய்யும் முன்னாடியே ஆலோசனை செய்து அதில் ஈடுபட்டு வெற்றியும் காண்பீங்க. அதே போல் அரசியல் துறையினருக்கு சாமர்த்தியமான உங்களுடைய செயல் இந்த நேரத்தில் கண்டு மற்றவங்க ஆச்சரியப்பட போகிறாங்க. முக்கிய நபர்கள் அந்தஸ்து உயர்ந்தவங்கள்னே நட்பு உங்களுக்கு கிடைக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா கௌரவம் அதிகரிக்கும். அதே போல் உங்கள் புதிய தொடர்புகளை மகிழ்ச்சி தரும். புதிய நபர்களின் அறிமுகம் உண்டாகும். இதனால் நன்மை காத்திருக்கு. மாணவர்களுக்கு கல்வியில் இருந்த தடைகள் நீங்கிடுங்க. திறமை இந்த நேரத்தில் வெளிப்படும். ஆசிரியர்களுடன் நல்ல உறவு ஏற்படும். பெற்றோர் இந்த நேரத்தில் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. அதே போல் நட்சத்திர ரீதியாக பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் உத்திராடம் 2, 3, 4ஆம் பாதத்தில் உள்ளவங்களுக்கு உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா முன்னேற்றம் காண்பீங்க. நிலுவையில் இருக்கக்கூடிய தொகையும் உங்கள் கைக்கு வந்து சேரும். சிலருக்கு வேலை மாற்றம் உண்டு. கணவன் மனைவி உறவு மகிழ்ச்சியாக மாறும். குடும்பத்தில் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். தெய்வ நம்பிக்கை இந்த நேரத்தில் உங்களுக்கு அதிகம் உண்டாகும். அதே போல் திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த நேரத்தில்
உறவினர்கள் நண்பர்கள் மூலம் உதவிகள் உண்டு. பிள்ளைகளின் நலனில் அக்கறை காட்டிடுவீங்க. பெண்கள் இந்த நேரத்தில் திறமையாக சமாளித்து எந்த ஒரு பிரச்சனையிலும் சாதகமான முடிவே உங்களுக்கு இழுபறியாக திருப்பம் ஏற்படும். இருந்த காரியங்களை எதிர்பார்த்த திருப்பம் உண்டாகும். மாணவர்களுக்கு தேர்வுகள் பற்றியே பார்த்திங்கன்னா பயம் நீங்கிடுங்க. கல்வியில் முன்னேற்றம் காண்பீங்க. அதே போல் அவிட்டம் 1-2 பாதத்தில் இருந்தீங்கன்னா இன்று எல்லா காரியத்திற்கும் நன்மை உண்டு. செய்யக்கூடிய தொழிலும் சிறப்பாக அமையும். நண்பர்கள் மூலம் தங்க தருணத்தில் எதிர்பார்த்த உதவி கிடைக்குங்க. வெளியூர் பயணங்களால் வீண் அலைச்சலும் செலவும் உண்டாகலாம். செய்யக்கூடிய தொழிலில் மன நிம்மதி அதிக நன்மை உண்டாகும். அதே போல் சனிக்கிழமை நாளில் நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயத்திற்கு சென்று வணங்கி வர தேங்காய் தீபம் ஏற்றவோ உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி தருவார். குறிப்பாக உழைப்புக்கு ஆர்வம் நிறைந்த மகர ராசினருடைய ராசி அதிபதி இப்போது சனி வெற்றி ஸ்தானத்தில் 4-11ஆம் அதிபதி செவ்வாயுடைய சேர்க்கை இருப்பதால் தொழில் உத்தியோக இடப்பெயர்ச்சியை தருங்க. பாக பிரிவினை தொடர்பான பேச்சுவார்த்தைகள் நல்லபடியாக நடக்கும். முக்கியமான ஆவணங்களை கைமாறதியாக வைத்துட்டு தேடக்கூடிய சூழ்நிலை இருக்குது. சிலரின் வெளிநாட்டு வேலை முயற்சி பளித்திடும். அஷ்டமாதிபதி சூரியன் 4ஆம் இடத்துல சஞ்சரிப்பதால் சொத்துக்கள் தொடர்பான செயல்களில் எச்சரிக்கையோடு செயல்படுவது நல்லது. அதே போல் தாயின் ஆரோக்கியத்திற்கு வைத்தியம் செய்ய வேண்டியதாக இருக்கும். போட்டி, பகை, கடன் தொல்லை, வேலை, தொழில் பாதிப்பு குறையும். உங்களே துரத்தி அசிங்க அவமான அதிர்ஷ்ட குறைபாடில் இருந்த இடன்னு தெரியாமல் போகும். உத்தியோகத்தில் பணி நிரந்தரமாகும். பெண் வழி பிரச்சனைகள் அகலும். சிலர் பூர்வீகத்தை விட்டு பிழைப்பிற்காக வெளியேறலாம். அதே போல் பங்குச்சந்தையில் ஆதாயம் மகிழ்விக்குங்க. உடலின் அசதி, கை கால் வலின்னு அதிகமாக இருக்கும். முறையான உணவு இந்த நேரத்தில் கட்டுப்பாடு, உடற்பயிற்சி, யோகாவோடு தகுந்த மருத்துவரின் ஆலோசனை உங்களுக்கு நோயிலிருந்து பாதுகாத்திடுங்க. குடும்ப உறுப்பினர்களினுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும். இது உங்கள் வாழ்க்கையை துணையாகவோ குழந்தையாகவோ இருக்கலாம். 2-8 ராகு கேது நிற்பதில் சிலருக்கு பார்த்தீங்கன்னா திருமண முயற்சி தடை நீங்கும். திருமண முயற்சியில் நேரம், காலம், பணனே போன்ற விரயங்கள் இருக்காது. சனி பகவானின் கடும் பகைவரான ராகு தசை நடப்பவங்களுக்கு ஜென்ம சனி முடியும் வரை திருமண வாய்ப்பு குறைன்னு சொல்லுவாங்க. அதே போல் தந்தை வழி முன்னோர்களின் நல்லாசி இந்த நேரத்தில் உங்களுக்கு உண்டு. தாய் வழி சொத்து தொடர்பான விஷயத்தில் தாயின் ஆதரவு சகோதர சகோதரிகளுக்கே கிடைக்கும். ஆனால் மூத்த சகோதரர் உங்களை ஆதரவாக இருப்பார். தாய் வழி உறவுகளால் சில ஆதாயமும் செல்வமும் கிடைக்கும். இழந்த அனைத்து விதமான இன்பங்களையும் இந்த சித்திரை மாதத்தில் கிடைத்திடுன்னு சொல்லப்பட்டிருக்கு. அதே போல் பொருளாதார ரீதியாக இந்த நேரத்தில் தனஸ்தானத்தில் குரு பார்வை இருப்பதால் வட்டிக்கு வட்டி கட்டி மீள முடியாத கடன் தொல்லையிலிருந்து மீள முடியும். நிலுவையில் உள்ள வராக்கடன்கள் வசூலாகும். வர வேண்டிய சம்பள பாக்குகளும் கிடைக்கும். சொந்த வீடு இல்லாதவங்களுக்கு வீடு அமையுங்க. அதே போல் திடீர் பழைய வீட்டை சீரமைக்கக்கூடிய பணியில் ஈடுபடுவீங்க. சிலருக்கு அடமானத்தில் இருந்த சொத்துக்கள் மீண்டு வரும். விற்க முடியாமல் கிடந்த சொத்துக்களை விற்று பணம் சமாளிச்சிடுவீங்க. இல்லைன்னா வேறு புதிய சொத்து வாங்கிடக்கூடிய காலகட்டமாக இருக்குது. சிலர் கடன்பட்டு வயல், தோட்ட, வீடு, வாகனங்கள் வாங்குவீங்க. வரவிற்கு இணையான செலவு இருக்க தான் செய்யும். அதனை சுப செலவாக மாற்றிக்கொள்வது உங்களுடைய புத்திசாலித்தனங்க. அதே போல் பெண்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில் நன்மைகள் அதிகம் காத்திருக்கு. குடும்பத்தில் உள்ள உங்களின் பேச்சு இந்த நேரத்தில் எடுபட போகுது. உங்களின் கௌரவமும் அந்தஸ்து உயரும். உங்கள் கணவர் நீங்கள் மனதனை நினைத்ததை உடனே நடத்தி தருவார். மாமியார் மாமனாரிடம் பாராட்டு கிடைக்கும். புகுந்த வீட்டில் மதிக்க பெறுவீங்க. பணிபுரியக்கூடிய இடத்துல இருந்து வந்த சிக்கல்கள் இனி தீரும். பணவரவோ சரளமாக இருக்குங்க. சொந்த வீட்டு கனவு நிறைவேறும். அதே போல் உற்றார் உறவினர்கள் மத்தியில் மிகுந்த செல்வாக்கோடு இருப்பீங்க. குடும்ப உறவுகளோடு சுப நிகழ்ச்சிகள், ஆடம்பர விருந்து, உபச்சாரங்களை கலந்து மகிழ்வீங்க. தன தர்மம் செய்வதில் விருப்பமும் அதிகரிக்கும். அதே போல் உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா கடந்த காலங்களை காட்டிலும் இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா கடன், எதிரி, நோய் தொல்லை, விரயம், கூட்டு தொழில், நண்பர்கள், வாழ்க்கை துணையால் ஏற்பட்ட மன உளைச்சலும் தீரும். மேலும் குரு விரைவில் 8ஆம் இடம் வந்து ராசியை பார்ப்பதால் குரு பார்வை ராஜ யோகத்தை தரப்போவதால் மகிழ்ச்சியும் மன நிம்மதியை அதிகரிக்கும். அதன் பலன் தற்போதே தெரிய தொடங்கி விடும்.
வாழவும் முடியாமல் மீளவும் முடியாமல் தவித்த நிலை மறையும். உத்தியோகத்தில் மிகுந்த விழிப்புடன் செயல்பட வேண்டும். அடுத்தவங்க விஷயங்களை தலையிடாமல் இருப்பது நல்லது. உழைப்பில் இந்த நேரத்தில் உங்களுக்கான ஆர்வம் அதிகரிக்குங்க. அதே போல் தடைப்பட்ட அனைத்து இன்பங்களும் துளிர்விடும். சிலர் அரசு ஊழியர்கள் பதவி உயர்வு என்ற பெயரில் பிடிக்காத ஊருக்கு பார்த்திங்கன்னா சென்று கடமையாற்றக்கூடிய சூழல் உண்டாகலாம். அதே போல் இந்த நேரத்தில் முதலீட்டாளர்களுக்கு தொழில்ஸ்தான அதிபதி சுக்கிரன் அஷ்டாம் அதிபதி சூரியனோடு இணைந்து சுகஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் உங்களுக்கு தொழில் ரீதியான பய உணர்வு மன உளைச்சல் இருந்து கொண்டே தான் இருக்கும். கடுமையாக உழைக்க வேண்டியதாக இருக்கும். தடையாக இருந்த ஒரு சில காரியங்கள் தானாக பார்த்திங்கன்னா நடைபெறுங்க. திறமைக்கு நல்ல அங்கீகாரம் உண்டு. இந்த பதிவில் மகர ராசி நண்பர்களுடைய வாழ்க்கையில் கிரகநிலை அமைப்பாடியும் சிவன்மலை ஆண்டவனின் வாக்கின்படி எப்படிப்பட்ட பலன் அமைய போகுதுன்னு தெரிஞ்சுக்கொண்டோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் நன்றி நண்பர்களே.